இன்னைக்கு முத்தழகுல தீச்சட்டி எடுக்கிறதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பூமிக்கு இப்படி ஆனதை பார்த்த முத்தழகு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க. எந்திரிச்சு வந்துருங்க, உங்க மேல நான் கோவப்பட மாட்டேங்க அப்படின்னு தான் புலம்புறாங்க. அந்த டைம்ல கரெக்டா டாக்டர் அங்க வந்து, ஏமா ஆல்ரெடி அவரோட பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, எங்க கையில இனிமேல் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. முத்தழகு ஒரு முடிவோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. அஞ்சலி பூமிக்கு இப்படி ஆனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை இது அம்மாவோட வேலையா இருக்குமோ அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. முத்தழகு, நான் அவருக்காக தீச்சட்டி எடுக்க போறேன், என்ன கண்டிப்பா நீங்க அனுமதிக்கணும்னு சொல்லி பேச்சியம்மாட்ட கேக்குறாங்க. இந்த பூமியோட அப்பா சும்மா இல்லாம எல்லாமே ஒன்னாலதான், அந்த குழந்தைனாலதான், இந்த குழந்தை இருக்கிறதும் இல்லாததும்னு சொல்ல வர்றாரு. டக்குன்னு பேச்சியம்மா நிறுத்திடுறாங்க. அந்த குழந்தை தெய்வ குழந்தை, பேச்சியம்மாவே என் கனவுல வந்து சொன்னாங்க அப்படின்னு நடந்த கனவை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. பாண்டியம்மாக்கு இது பொறுக்கல. அஞ்சலியும் தான் தீச்சட்டி எடுப்பா, அஞ்சலி தான் பூமிக்காக எல்லாமே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஊருக்கு முன்னாடி முத்தழகு தீச்சட்டி எடுத்து பூமிக்கு சரியாயிடுச்சுன்னா உன் மானமே போயிரும் அஞ்சலி, நீதான் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே கன்வின்ஸ் பண்றாங்க அஞ்சலிய. முத்தழகுங்க பூமி சரியாகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு பச்சை தண்ணிய உடம்புல ஊத்திக்கிட்டு தீச்சட்டி எடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க. நீயும் வா அப்படின்னு அஞ்சலிய தர தரன்னு இழுத்துட்டு வந்து பாண்டியம்மா அஞ்சலி மேல தண்ணிய ஊத்துறாங்க. வயிறு நல்லா தெரியுதுன்னு பாண்டியம்மா சொல்ல, ஐயோ இந்த பில்லோ வேற வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆக போதோங்கிற பதட்டத்துல இருக்காங்க அஞ்சலி. தீப்பெட்டிய முத்தழகு கையில கொடுக்கும்போது நடுவுல புகுந்து தடுத்துறாங்க பாண்டியம்மா. அந்த ஐயரும், இங்க பொய் பித்தலாட்டம் பண்றவங்க எல்லாம் பரிகாரம் பண்ணாங்கன்னா அம்மா ஏத்துக்க மாட்டா, கண்டிப்பா அம்மாவோட கோபத்துக்கு ஆளாயிருவாங்க, மனசார பண்றவங்களால மட்டும்தான் பரிகாரத்தை நல்லபடியா முடிக்க முடியும் அப்படின்னு வேற ஒரு ட்விஸ்ட சொல்லிடுறாரு அந்த ஐயர். அஞ்சலிக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாதான் இருக்கு, ஆனாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. பாண்டியம்மா அந்த ஐயர்கிட்ட இருந்து தீச்சட்டிய புடுங்கி எடுத்துட்டு வந்து அஞ்சலி கையில வைக்கிறாங்க. அஞ்சலி ஐயோ அம்மான்னு கதறாங்க. அப்படிதான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டே கோயில சுத்தி வா அப்படின்னு அனுப்புறாங்க பாண்டியம்மா. எல்லாத்தையும் பொறுமையா பாத்துட்டு இருந்த முத்தழகு, எனக்கு தீச்சட்டி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதோ சூடம் காமிச்சு எடுத்துட்டு வரேமான்னு உள்ள போறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. வெறும் போட்டிக்காக மட்டும்தான் அஞ்சலி தீச்சட்டி எடுக்கிறாங்க. அம்மனோட கோபத்துக்கு ஆளாவாங்களா, பரிகாரத்தை அவங்களால முழுமையா முடிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.